மகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த புத்தாண்டு எட்டுல கேது இருக்கிறது. அப்பப்ப உடம்புல சில பிரச்சனைகளை தந்தாலும், மனசுல சில குழப்பங்கள் தந்தாலும், மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தைரியத்தை தன்னம்பிக்கையும் கொடுத்து உங்க குடும்பத்துல வாழ்க்கையில பயணத்தை வெற்றிகரமா கொண்டு போவாரு, நடத்தி வச்சுக்குவாரு. கவலை வேண்டாம். 3ஆம் இடத்து சனி உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பாரு. அதே சமயத்துல உங்களுக்கு மகர ராசிக்கு 6ல குரு இருக்காரு. 12ஆம் இடத்துக்கு கிரகம் தனுசுக்குரிய குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு. ஆகிய என்ன சொல்லுவாங்கன்னா 12ஆம் இடத்துக்கு கிரகம் 6ல வருது விபரீத ராஜயோகம்பாங்க. விபரீத ராஜயோகம் ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, அது பார்க்கும் இடம் மகர ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குது. 10ஆம் இடத்தை துலாம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம். ஆக மிதனத்தில் இருக்கக்கூடிய குரு மகர ராசிக்கு 10, 12, 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. ஆக 10ஆம் இடத்தை பார்ப்பதனால் ஆண்டுகளாக இருக்கும் பட்சத்தில் தொழில் ரீதியான வாய்ப்புகள் இதுவரை இல்லாதவர்களுக்கு தொழில் ரீதியான வாய்ப்புகள் ஏற்படும். அது தொழில் ரீதியாக வேலை வாய்ப்புக்கான வெளிநாட்டு பயணமோ மற்ற வெளியூர்களோ வெளி மாநிலமோ அதர் ஸ்டேட்டோ சென்று வரக்கான வாய்ப்புகள் ஏற்படும். 10 தொழில், 12 பயணம், 2 வருமானம் ஏற்படும். ஆக குடும்பத்தில் உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்த்து 1ஆம் இடத்தை பார்த்து 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கான பயணம் ஏற்படும். ஆக குடும்பத்தில் திடீரென்று யாருக்காவது உடம்பு முடியாம போய் மருத்துவ செலவு ஏற்பட்டு உடல்நிலை சரியாகும். சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுடைய முயற்சி வெற்றியடைய குலதெய்வத்தையும் விநாயகரை வணங்குவார்கள். வெற்றி அடைவீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.